சனி பகவான் இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார். வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன அடி அந்த அளவுக்கு போட்டு புரட்டி எடுத்துருச்சு. இப்போ அவர் அப்படியே இடம் மாறி நமக்கு பாத சனியாக மாறுறார். இந்த வருடம் பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா புலி வாகனத்தில் கடவுள் பிறக்கிறார். அப்போது புலி வாகன அதிபதி யார்? ஐயப்ப சுவாமி. அப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். அதேமாரி நீர் ராசியில் போய் சனி பகவான் உட்காரதுனால எங்கே வெளியில் போய் சுற்றிட்டு வந்தாலும் காலை அலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. வேறு தோஷங்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. அதேமாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கார். அதேமாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காரார். தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி வாயை கொடுத்து நீங்களே மாட்டிப்பீங்க. புதிய முதலீடு எதுவுமே வேண்டாம். அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த வாட்டி கொஞ்சம் தெரிஞ்ச தொழிலை மட்டும் செய்யுங்க. நிம்மதியாக இருங்க. உங்களை இனிமேல் எந்த தோஷமும் எதுவுமே உங்களை பண்ணாது. கடல் சார்ந்த பகுதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த ஆன்மீக சுற்றுலா மனைவி குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. குலதெய்வ வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை இந்த வாட்டி நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வழிவகுப்பார். இவங்களுக்கான பிரத்யேக பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடே போதும். ஐயப்பனுக்கு அவங்க சாமி மாலை போட்டவங்களுக்கு அன்னதானம். அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு.